சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கு காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வுதரும் உணர்வு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 13 - 17 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். ஒருவேளை உங்களிடத்துல வேதாகமம் இருக்கு சொன்னால் தயவு செய்து வேதாகமத்தை எடுத்து எங்களோடு கூட வாசிப்பு என்று சொன்னால் வசனம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரன் பிதா மகிமையடையும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களோடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றலவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்கப்பா. என் நாமத்தினால நான் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு இந்த ஜெப வழிபாடின் வழியாய், இந்த வாழ்வு தரும் உணர்வு வழியாய் சந்திக்கப்படுகிற இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் யாவருடைய இதயத்தை அறிந்திருக்கிறவர் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பிடுகிறோமப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் வேண்டுதலை இந்த நிகழ்ச்சியின் வழியாய் காண்கிற அத்தனை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக ஆண்டவரே, இந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்டு 3வது நாளிலே என் பிள்ளைகளுடைய ஃபீஸ் கட்ட வேண்டுமே, இதோ அட்மிஷன் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே மிகவும் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் கர்த்தர் ஆறுதல் மாத்திரமல்ல, அவர்களுக்கு அனுக்கிரக செய்து அதிகாரிகளுடைய கண்கள்ல, வேலை செய்கிற இடத்துல அந்த பிரின்சிபல்கள் கண்களிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தயவு கிருபை கிடைக்கட்டும் அப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. அவர் வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்கப்பா. உள்ளத்துல ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களை கண்ணீர் துடைக்க முடியாது செபிக்கிறோம். வியாதிப்பட்டு இருக்கிறவர்களை சுகத்தை கட்டளை கொடுப்பீராக. ஆண்டவரே, தேவைகள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் பூர்த்தி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு கூட இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்துல ஆசீர்வதிக்கும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.